2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அன்பானவர்களே, நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு தலைப்போடு கூட இந்த வேத பகுதியை நாங்கள் இன்றைய தினத்திலே ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த 3வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அவன் தன் தகவனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகவே இந்த நாளில் கூட மெய்யாகவே நாங்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க போகின்ற காரியம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். உண்மையாக ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து எடுத்ததற்கான நோக்கம் என்ன? இந்த பாவ உலகத்திலிருந்து ஆண்டவர் எங்களை அழைப்பதற்கான காரணம் என்ன? ஆகவே மெய்யாகவே இந்த ஒரு காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிற நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வேதத்தில் நாங்கள் அநேக இடங்களில பார்க்கலாம், தேவ ஜனங்கள் இன்னார் என்பதை அந்நிய ஜனங்கள் கண்டுகொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முறை தேவ பார்வைக்கு செம்மையானதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இன்றைய உலகம் மாறி போய் கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்துல தேவனுடைய பார்வைக்கு செம்மையானது இல்லை, மனித பார்வைக்கு நலமானதை மனித போற்றுவதற்காக, மனிதனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக மனித பார்வைக்கு காரியங்களை செய்வதற்கு நாங்கள் பழக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஆகவே இந்த செம்மையானதை செய்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த செம்மையான என்பதற்கான வார்த்தை நேர்மையாக, உண்மையாக என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. ஆகவே நேர்மையாக தேவனுக்கு முன்னுக்கு வாழ வேண்டும், தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகமான நேரங்களிலே இதை நாங்கள் மறந்து போகின்றோம், கர்த்தர் எங்களை பார்க்கிறார் என்று சொல்லி. சில வேளை நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அல்லது நாங்கள் போகின்ற இடங்கள்ல மிகுந்த அவதானமா இருப்போம். காரணம், சில இடங்கள்ல சிசிடிவி கேமரா எங்களை அவதானித்து. ஆகவே நாங்கள் சுற்றி பார்த்து, இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய செயல்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், சுற்றிலும் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக சில வேளை நாங்க நடித்து விட்டு வர சூழ்நிலை இருக்கு. ஆகவே இன்னைக்கு அந்த எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிற சிசிடிவி கேமராவுக்கு நாங்கள் பயப்படுகிற பயம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தேவனுக்கு மீது இருக்கின்ற அந்த பயம் குறைந்து போய்விடும். இன்னைக்கு ஆராதனையா இருக்கலாம், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வாழ்கின்ற முறைகளா இருக்கலாம், தனிப்பட்ட எங்களுடைய ஜீவ வாழ்வா இருக்கலாம், எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் என்பதை இன்னைக்கு நாங்கள் மறந்திருக்கிறோம். ஒருவருடைய நேரடிய பார்வைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு நாங்கள் மறந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்ணுக்கு இருந்து எங்கே நாங்கள் போவோம்? முறிட்டு எங்கே ஆண்டவரை போவேன்? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீரே. ஆகவே இன்னைக்கு அநேகமான நேரங்களில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய காரியம் என்ன? எங்களை பார்க்கவில்லை என்பதை போல நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்யும். சிலவங்க நாங்கள் சொல்ல முடியும், எப்படி முடியும்? இந்த பாவ நிறைந்த உலகத்துல எப்படி செம்மையா வாழ்றது? உண்மையை எப்படி வாழ்றது? நேர்மையை எப்படி வாழ்றது? சிலவங்க உண்மையாக வாழுகின்ற பொழுது அநேக பகைகளை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக வாழுகின்ற பொழுது அநேக பகைகளை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். நான் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்திலே, வாழ்கின்ற இடத்திலே ஒரு கலப்படமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே என்னை போற்றப்படக்கூடும், வாழ முடியும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக இடங்களே நாங்கள் சிந்திக்கக்கூடும். ஆனால் நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே எசேக்கியா என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். யூதா தேசத்தை 29 வருடம் அரசாண்டவர், 25 வயதிலே ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டார். ஒரு இளம் வயது, வாலிப வயது, 25 வயதுல ராஜாவாக வந்து 29 வருடம் அவன் அரசாங்க. ஆகவே அவன் ராஜ்ய பாரத்தை எடுக்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுவதை விட மோசமாக யூதா தேசம் இருந்தது. இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கின்ற பாவங்களை விட தேவன் இருக்கின்ற, தேவன் அருவருக்கின்ற பாவங்கள் யூதா தேசத்தில் இருந்தது. பாருங்க, 1வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரனாகிய ஒசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவான்.
அப்ப யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி ரெண்டு ராஜாக்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், தேவன் இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்தை அடங்கிய இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாக்கள் 3 ராஜாக்கள் மிக உன்னதமானவர்களாக இருந்தார்கள். ஒன்று சவுல், இரண்டாவது தாவீது, மூன்றாவது சாலமோன். சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிளவுபடுகிறது. ஒன்று வடராஜ்யமாக இஸ்ரவேல் ராஜ்யம் 10 கோத்திரத்தை கொண்டு, தென் ராஜ்யமாக யூதா கோத்திரம் 2 கோத்திரங்களை கொண்டு பிரிந்து போகும். அப்ப ராஜா இஸ்ரவேல் இப்பொழுது அசிரியாவுக்கு முற்று முழுதுமாக அடிமைப்பட்டு போய்விட்டது. முற்று முழுதுமாக சிறைப்பட்டு போய்விட்டது அசிரியாவுக்கு. ஆனால் யூதா மாத்திரம் கொஞ்சம் தேவ பார்வைக்கு நலமானதாக இருக்கிறதாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். ஒரு ராஜ்யம் விழுந்து போய்விட்டது. தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய பெயர் விளங்க, தேவனுடைய பரிசுத்த விளங்க, வேறு பிரித்து அழைத்து தெரிந்தெடுக்கப்பட்ட தேசமாகிய இஸ்ரவேல் விழுந்து போய்விட்டது. ஆனால் யூதா மாத்திரம் இப்பொழுது இருக்கிறது. அப்ப யூதாவுக்கு எசேக்கியா ராஜாவாக வருகின்ற பொழுது யூதாவுடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1வது வசனத்துல யூதாவுடைய தகப்பனுடைய பெயரை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். யாருடைய பெயர் சொல்லப்பட்டது பாருங்க. ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய. இந்த ஆகாஸ் யார் என்று பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பு எசேக்கியாவுக்கு முதல் இஸ்ரவேலை ஆட்சி செய்தவன். அப்ப எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தாவீதின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. 3வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். தன் தகப்பனாகிய தாவீதின் பார்வைக்கு, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே எங்கெல்லாம் செம்மையான நன்மையான ராஜாக்கள் இஸ்ரவேலிலே யூதாவில் எழும்புகிறார்களோ அங்கெல்லாம் தாவீதுடைய பெயர் வருகிறது. எங்கெல்லாம் மோசமாக மிகவும் தேவனுக்கு அருவருப்பான ராஜ்யங்களை நடத்தினார்கள் என்று சொன்னால் அங்கெல்லாம் வருகிற பெயர் ஆகாஸ். பாருங்க, நாங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகாஸ், அதாவது எசேக்கியாவின் தகப்பன், எவ்விதமாக யூதாவை ஆட்சி செய்தான் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலத்-பில்நேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடுகளையும் அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினார். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலியின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். ஆகாசை குறித்து எசேக்கியாவின் தகப்பனை குறித்து சொல்லுகிற காரியம், தேவன் வெறுத்த காரியம் சிலை வழிபாடு. தேவன் வெறுக்கின்ற காரியம் சிலை ஆராதனை. ஆனா இந்த ஆகாஸ் என்பவன் என்ன செய்யறான்? தேவன் எதெல்லாம் வெறுத்தாரோ அனைத்தையும் யூதாவுக்குள்ளே கொண்டு வருகிறான். தமஸ்குலே சென்று அசிரியாவோடு உடன்படிக்கை பண்ணி, அசிரியாவோடு ஒப்பந்தம் பண்ணி, அசிரியாவில் இருந்த தலைநகரமாகிய தமஸ்குவிலே பார்த்த சிலைகளை கொண்டு வந்து அதைவிடமான மாதிரியை யூதாவிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசாரியனுக்கு கட்டளையிடுகிறான். ஆசாரியனுடைய வேலை என்ன? பரிசுத்தத்தை பாதுகாப்பது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடுவாக இருந்து பரிசுத்தத்தின் அடையாளமாய் இருக்க வேண்டியவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து சிலைகளை உருவாக்குறாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை, மிகவும் ஒரு சீர்கட்ட நிலை யூதாவிலே எழும்பிக் கொண்டு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த இளவாலிபனாகிய எசேக்கியா ராஜாவாக வந்த எசேக்கியா செய்த மிகப்பெரிய காரியம் என்ன பாருங்கள். 3வது வசனத்துல அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு பக்கம் தன்னுடைய தகப்பன் ஒரு மோசமான ஆட்சி, தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்சி, தேவன் வெறுக்கின்ற ஆராதனை வழிபாடுகளை யூதாவுக்களை கொண்டு வந்து வைத்திருந்த பொழுது அவனுடைய மகனாகிய எசேக்கியா தேவ பார்வைக்கு நலமானது செம்மையானது. சில பேர் நாங்க இன்னைக்கு அநேகரிடம் காரணம் காட்டுவோம். என்னுடைய குடும்பம் சரியில்லை, என்னுடைய தகப்பன் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை,
நான் வாழ்ற சூழல் சரியில்லை, ஆகவே நான் பாவம் செய்யறேன், ஆகவே என்னுடைய பாவத்திலிருந்து என்னால வெளியில வர முடியவில்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேக காரணங்களை காட்டுகிறோம். ஆனால் எசேக்கியா மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக யூதாவுக்கு எழும்பி, அவனுடைய தகப்பன் மோசமானவனாய் தேவன் விரும்பாததை செய்கின்றவனாய் இருந்தாலும் இந்த எசேக்கியா தேவனுடைய பிரியமானவனாக தேவனுக்கு செம்மையானதை செய்யும்படியாக யூதாவுக்குள்ளே ஒரு சீர்திருத்தவாதியாய் கடந்து வரும். சிலவர்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில, எப்படி நான் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய முடியும், எப்படி தேவனுடைய பார்வைக்கு நான் பிரியமானவனாய் வாழ முடியும்? எசேக்கியாவிடத்திலிருந்து 3 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், 5வது வசனத்துல, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களின் எல்லோரிலும் அவனை போல் ஒருவனும் இல்லை. அப்ப இந்த எசேக்கியா தேவனுக்கு நலமானதை செம்மையானதை செய்வதற்கு முதல் காரணம் அவருடைய நம்பிக்கை தேவனாய் இருந்தது. சிலவர் அந்த நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது சர்வசாதாரணமாக இன்னைக்கு போய்விட்டு, நம்பிக்கை எல்லாருக்கும் ஆண்டவர் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா எசேக்கியா கொஞ்சம் வித்தியாசமானவனா இருக்கிறான். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, யூதாவுல ராஜாக்கள்ல முன்னும் இவனை போல் இருந்தது இல்லையா, பின்னும் இவனை போல் இருந்தது இல்லை. இதுல தேவன் மீது வைத்த நம்பிக்கையில. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு கணம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அங்கேதான் சீர்திருத்தம் பிறக்குகிறது. இப்படி விசுவாசத்துல, இப்படி நம்பிக்கையில தான் ஒரு சீர்திருத்தம் உருவாகுகிறது. ஆகிய ஒரு மோசமான தகப்பனுடைய மகனாகிய எசேக்கியா முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு காரணம் என்ன? அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம். என்னுடைய விசுவாசம் எங்க இருக்கு? உலகத்தோடு ஒத்து போகலாம், உலகத்தோடு சேர்ந்து வாழலாம் என்கின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். அல்லது என்னுடைய விசுவாசத்தை நான் சரியா இதைதான் நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். பாருங்க, 7வது வசனத்தை நாங்க பார்க்கலாம். ஆகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியாவின் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அநேக வேத நிபுணர்கள் சொல்றாங்க, அசிரியா அந்த காலத்துல ஒரு பெரிய வல்லரசாக இருந்துச்சு. ஒரு பாபிலோன் போல ஒரு பெரிய வல்லரசாக. அப்ப அநேக வேத நிபுணர்கள் சொல்றாங்க, ஒரு 10 நிமிஷத்துல போதுமா ஒரு சிறிய தேசமா இருக்கிற 2 கோத்திரத்தை கொண்ட யூதாவை நிர்மூலமா. அப்ப அப்படி ஒரு பெரிய வல்லரசை எதிர்த்த துணிகிறான். காரணம் என்ன? தன் தகப்பன் செய்த காரியம் என்ன? அசிரியாவோடு ஒப்பந்தம் பண்ணி அங்க இருக்கிற சிலைகளை எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தான். தேவன் விரும்பாதவைகளை அந்த ஒப்பந்தம் கொண்டு வந்து வைத்தது. தேவன் விரும்பாததை அந்த உணவு எங்களுக்குள் கொண்டு வருகிறது. ஆகவே நான் என்ன செய்ய போறேன்? தேவன் தான் என் நம்பிக்கை என்று சொன்னார். மனிதனையோ, மனிதர் பலத்தையோ, மனித ஞானத்தையோ, எந்த உறவும் எனக்கு வேண்டாம் என்று முதலாவது அவன் தீர்மானிக்க. சில அநேக எங்களுடைய தேசத்தை பார்த்தோம் என்று சொன்னா அநேக இடங்கள் விற்கப்படுகிறது, அநேக ரகசிய ஒப்பந்தங்கள் மற்ற தேசங்களோடு வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த ஒப்பந்தங்களுக்கு பின்னாக நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துல அவருடைய இறை வழிபாடும் தேசத்துக்குள்ளே கடந்து வரும். அது நாங்கள் அறியவில்லை என்று சொன்னால் அதற்குள்ளே அவர்கள் அந்த நோக்கத்தோடு தான் அதை செய்வார்கள். மத வழிபாட்டை முன்வைத்துதான் அவருடைய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். ஆகவே அசிரியாவின் மிகப்பெரிய தந்திரம் என்ன? தன் வல்லமையை பயன்படுத்தி, தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி, தன்னுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி யூதாவை அடிமையாக்க வேண்டும். ஆனா எசேக்கியா அதற்கு விதிவிலக்காயிருக்கு. தன் தகப்பன் செய்த ஒப்பந்தம் எனக்கு வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத உறவு எனக்கு வேண்டாம், நான் அசிரியாவை நம்பவில்லை, நான் அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய செல்வத்தை, அவனுடைய பணத்தை, அவனுடைய படபலத்தை நான் நம்பவில்லை. நான் நம்புகிற ஒரே ஒரு காரணம் அதை விட பெரியவராகிய என் தேவன். பாருங்க, 8வது வசனம், அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகளை பரியந்தமும் காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். அசிரியாவை மட்டும் இல்ல, பாபிலோனையும் முறியடிக்கிற ஒரு சிறு தேசத்தை கொண்ட ராஜாவாக. காரணம் தேவனை நம்பி. தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாக கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, போராட்டங்கள் வருகின்ற பொழுது, தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்கின்ற இடம் வருகிறது, என்னுடைய நம்பிக்கை யாராயிருக்கிறது? எசேக்கியா எந்த அனுபவமும் மற்றவன் ஒரு இளம் வாலிபன் ராஜாவாக வந்து எடுத்த தீர்மானம் என்ன? சிலவர்கள் அன்னைக்கு சொல்லக்கூடும், ஆகாசோடு இருந்த பிரதானிகள்
சில பேர் விமர்சனம் செஞ்சிருக்கலாம். நீ இளம் பைய, நீ அசிரியாவை பகைச்சிக்கிட்டு எப்படி நாட்டை நடத்த முடியும்? நீ சீனாவை பகைச்சிக்கிட்டு எப்படி நாட்டை நடத்த முடியும்? அவருடைய பொருளாதாரங்கள் எங்களுக்கு வேண்டும், அவருடைய உதவிகள் வேண்டும், அவருடைய ஆலோசனைகள் வேண்டும், வெளிநாட்டு உறவுகள் எங்களுக்கு வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய நீ அவைகளை பகைக்கிறாய் என்று சொல்லி விமர்சித்திருக்க கூடும். ஆனால் எசேக்கியாவுக்கு இருந்த ஒரே நோக்கம், நான் விசுவாசிப்பது இல்லது என்பதை நான் அறிந்தேன். என்னுடைய விசுவாசம் தேவன், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. அவருக்கு விருப்பம் இல்லாததை கொண்டு வருகிற எந்த உறவும் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம். இதுதான் அன்பானவர்களே தேவன் மீது வைத்துள்ள நம்பிக்கை. சில பேர் திருமணத்துல நாங்க அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட மாட்டோம், சொல்லுவோம். அந்நிய நுகத்துல எனக்கான திருமணம் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுவோம். ஆனா என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மூட நம்பிக்கைகள், தத்துவ ஞான சிந்தனைகளை நாங்கள் இன்னைக்கு முகம் கொடுக்கிறோம், அதைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எசேக்கியா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் தேவனுக்கு செம்மையானதை, தேவனுக்கு நேர்மையானதை, தேவனுக்கு முன்பதாக உண்மையானதை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவன் மீது நம்பிக்கை ஆழமாக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசம் இன்னது என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்க்கலாம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். முதலாவது தேவனை அதை நம்பினான், ஆகவே தேவனுக்கு செம்மையானவனாய் நடந்தான். 2வது கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, கர்த்தரை சார்ந்து கொண்டான். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலம் சிந்திச்சு பாருங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தேவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னைக்கு எப்படி இருக்கு? சிலர் அன்னைக்கு நான் தனியா இருந்திருப்பேன், ஆனா இன்னைக்கு நான் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருப்பார், எல்லா விதத்திலும் நான் ஒரு முன்னேற்றம் உள்ளவனா இருப்பேன். ஆனா தேவனோடு இருக்கின்ற அந்த உறவுல இன்னைக்கு நாங்கள் பின்வாங்கி போய் ஆவிக்குரிய வாழ்விலே சோர்ந்த நிலை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்று சொன்னா என்னது, காலை எழுந்தவுடன் போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸை போட்டுருணும், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பாட்டு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். ஆனா ஜெபம் பண்றதுல உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறதுல கருத்தோடு, ஆராதனைக்கு கருத்தோடு வர்றதில்ல, ஆராதனையில வேத படிப்புக்கு கருத்தோடு வாரதில்லை. என்னது, தேவனை விட்டு பின்வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உலகம் எங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு பின்னேற வகுப்புகள், வேலை செய்யறவங்களுக்கு பொருளாதார சுமையினால ஓவர் டைம் வேலைகள், இன்னைக்கு அதிகமான வேலை பழுக்களினாலே அன்பானவர்களை ஒரு கணம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பின்மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து கொள்கிறோம். ஆனால் எசேக்கியா ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறான், ஒரு பெரிய யூதாவுக்குள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். ஆனால் அவனை செய்த காரியம் என்ன, பின்வாங்கி போகவில்லை. ஒரு பொழுதும் தேவனை விட்டு அவன் பின்வாங்கவில்லை, தேவனை சார்ந்து கொண்டான். தேவனை சார்ந்து கொண்டான்னு சொன்னா, சில வேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவி மீதோ அல்லது உங்களுடைய தாய் மீதோ நீங்க கொஞ்சம் சாஞ்சி பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய மனரமியம் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்தது போல ஒரு தோல் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆறுதலை நாங்க பார்ப்போம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த நொடி பொழுது அது இல்லாம, அதே வசனத்தை தான் நீங்க பேத்து நான் பார்க்கிறோம். தேவனை சார்ந்தான், தேவனை சேர்ந்தான், தேவனை பிடித்து கொண்டான், தேவனுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டான், தேவனோடு இணைந்து கொண்டான். ஆகவே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான தேவன். இன்னைக்கு நாங்க யாரும் சார்ந்து நிற்கிறோம்? என்னுடைய பணத்தை, என்னுடைய படிப்பை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய பெற்றோர்களை, யாரை நான் சார்ந்து வாழ்கிறேன்? யார் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருக்கிறார்? யார் என்னுடைய வாழ்க்கையில பலனா இருக்கிறார்? ஒருவனை சிந்தித்து பாருங்க. எசேக்கியா எங்களுக்கு கொடுக்கின்ற 2வது காரணம், அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை நம்பிக்கையாக கொள்ளுங்க, 2வது பின்வாகாமல் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், 3வது அவர் செய்கின்ற காரியம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். ஒரு விசித்திரமான ஒரு காரியம் நடக்கு. நாங்க சிலை வழிபடல, மோசே கொடுத்ததை வழிபடுறோம். பைபிள்ல சொல்றதை நான் செய்யறேன். எப்படி இன்னைக்கு நாங்க காரணம் காட்டுறோம் பாருங்க, வேதத்துல இருக்குது.
மோசே உண்டு பண்ணனா, மோசே தொங்க வச்சார், அதை பார்த்தால் ரட்சிக்கப்படும் என்று சொன்னார். கொள்ளிவாய் சர்ப்பத்திலே கடிக்கப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க? நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். ஆகவே அதுக்கு நாங்கள் தூபம் காட்டுகிறோம். இது எப்படி சிலை வழிபாடு என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தோடு முரண்படுகிறத விட வேதத்தை ஒத்து போறதா நினைச்சு கொண்டு சத்ருவானவன் நயவஞ்சகமாக கொண்டு வருகிற போதனைக்கு நாங்க சிக்கி தவி. இங்க எசேக்கியா கண்ட காரியம் அதுதான், ஒரு புதிரமான காரியம். ரட்சிப்பின் அடையாளமாய் யோவான் மிக அழகாக 3ஆம் அதிகாரத்துல யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எப்படி கொள்ளிவாய் சர்ப்பம் மரத்திலே தூக்கப்பட்டது போல மனுஷகுமாரனும் தொங்கப்பட வேண்டும், தூக்கப்படும். காரணம் அங்கே ரட்சிப்பு காண்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு கொள்ளிவாய் சர்ப்பத்திலே கடிக்கப்பட்டவர்கள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள். இன்னைக்கு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்காக தூக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். அது ஒரு அடையாளம், அது ரட்சிப்பு. அது அல்ல ரட்சிப்பு எங்களுக்கு கொடுக்க போகிறது. அது ஒரு சின்னமாய் இருந்தது. ஆனா யூதர்கள் என்ன செய்யறாங்க? தீர்த்தம் காட்டுகிறார்கள், அதை வழிபடுகிறார்கள், அதை சிலையாக மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு அநேக இடங்கள் அன்பானவர்களே நாங்கள் செய்கின்ற காரியம், எசேக்கியா செய்த 3வது காரியம், எது தேவனுக்கு விருப்பம் இல்லையோ அதை உடைத்து, எது தேவனுக்கு விருப்பம் இல்லையோ அதை அகற்றி போடுகிறார். எவ்வளவு செலவு போனாலும் பரவாயில்ல. செலவுல அப்ப போய் பார்க்கிறார், தமஸ்குல பெரிய பெரிய அழகான சிலைகள் இருக்கு, பலிபீடங்கள் இருக்கு, கொண்டு வந்து கட்டுறார், பெரிய செலவுகள். ஆனா செலவை அவர் யோசிக்கவில்லை. தேவனுக்கு விருப்பம் இல்லை. அது எவ்வளவு பெரிய பணம் கொடுத்து நான் வாங்கியிருந்தாலும், அது எவ்வளவு பெரிய நட்டத்தை எனக்கு கொண்டு வந்தாலும் அதை நான் உடைக்க ஆயத்தமா. சிலவுல புது வருடம் வந்த பொழுது பிரசங்கத்தை கேட்டு அன்னைக்காவது கொஞ்சம் மனம் திரும்பும், உடனே அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவரை இனி நான் இதை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணுவோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? உடைக்க மாட்டோம். ஏசு அழகாக சொல்லுவாங்க, உன்னுடைய கை இல்லாம நீ பரலோகம் போகிறது பரவாயில்ல. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நீ அங்க வீணனாய் பரலோகத்துக்கு போவது நல்லது. அப்ப நீ என்ன செய்யணும்? உன்னை வெட்டி அகற்ற வேண்டும், நீ உடைத்து போட வேண்டும். உன்னில் இருக்கிற நீ கட்டி வைத்திருக்கின்ற தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஏதுவாய் உனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய ராஜ்யத்தை உடைத்து போட நீ ஆயத்தமா. எசேக்கியா அதை செய்தான், உடைத்து போட்டான். ஆண்டவரே, இந்த காரியம் உணவுல எனக்கு பிரிக்குது ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த உறவு உம்மோடு இருக்கிற உறவுக்கு தடையா இருக்கிறது எனக்கு வேண்டாம். இந்த காரியம் எனக்கு தடையா இருக்கிறது வேண்டாம், உடைத்து போட்டான். இன்னைக்கு நாங்கள் அகற்ற ஆயத்தமாக இருக்கிறோம். சிந்தித்து பாருங்க அன்பானவர்களே, எசேக்கியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர காரணம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் நடக்க விரும்பி. சிலவர் இன்னைக்கு நாங்க மனிதனுடைய பார்வைக்கு செம்மையாக நடக்க நாங்கள் விரும்புகிறோம். இலகுவான ஒரு காரியம், மகா நடிகர்களாக நடித்து விட்டு போய்விடலாம். பாராட்டுகள், பதக்கங்கள், வெகுமானங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா தேவன் பார்த்து என்ன சொல்றார்? தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இங்கே போகிறோம். தேவன் பார்த்து என்ன சொல்றார்? நடிப்புக்கான அவார்டுகளை கிடைக்கும் நினைக்கிறீங்க? உலகத்திலே நடிப்புக்கான அவார்டுகளை கிடைக்கும், தேவனுக்கு முன்பதாக பட வேண்டியவில்லை. ஆகவே எசேக்கியா சொல்லுகிற காரியம், அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை தேவன் அழைத்ததுக்கான காரணம் தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் செய்யும். தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை எசேக்கியா உண்டு. உன்னுடைய விசுவாசம் என்ன? உன்னுடைய நம்பிக்கை என்ன? நீ செல்லும் இடமெல்லாம், நீ வாழுகிற இடமெல்லாம் உன்னுடைய விசுவாசத்தை நீ அடையாளப்படுத்துகிறாயா? 2வது, தேவனை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கொள்ளுகிறாயா? 3வது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உடைத்து அகற்ற விரும்புகிறாயா? விருப்பம் இல்ல, செயல்படுகிறாயா? 3 காரியங்கள். ஒரு கணம் நாங்கள் கண்களை மூடி எங்களை நாங்கள் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவர்களை வேறு அழைத்ததுக்கான ஒரே நோக்கம் தேவ பார்வைக்கு செம்மையானதை செய்யும். சிலவரை தேவ பார்வைக்கு நாங்கள் செம்மையாய் செய்வது மனிதனுக்கு பிடிக்க விருப்பங்களாமல் இருக்கலாம். மனிதனுடைய கண்களுக்கு அல்ல அன்பானவர்களே, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும். கண்களை முடித கருத்தை நம்மோடு போகும். எசேக்கியாவை போல ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நம்முடைய தீர்மானம். என்னுடைய இறுக்கமான நிலையிலும், என்னுடைய கடினமான நிலையிலும் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு எதிராய் வந்த பொழுது கூட போய் நம்பாமல் நான் யாரை நம்புவேன்? நீரே என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய
உங்களுடைய தோல் மீது சாய்வதை தவிர வேறு என்ன ஆண்டவரே? இதோ இந்த நேரத்துல உமக்கு விருப்பம் இல்லாதவர்களை நான் நினைத்து எளிகிறவனாய் பார்க்கிறேனே சொல்லி வேத கருத்தில் திருவிலை அன்பின் ஆண்டவரே, உலகமான தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவின் எங்களோடு கூட பேசிய தயவுக்காக நன்றி. மெய்யாகவே எசேக்கியாவை போல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வர நீர் பயன்படுத்த மனிதனுடைய பார்வைக்கு அல்ல, எப்பொழுது நீர் பார்க்கிறேன், உம்முடைய நேரடியான பார்வைக்கு நான் இருக்கிறேன், உம்முடைய பார்வையில் இருந்து வெளியே போய்விட முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய உமக்கு பயந்து செம்மையானவைகளை செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாறி விசேஷமாக வாரின் பிள்ளைகளை ஆண்டவரை உடைய கருத்தில் தேவன் பார்க்கிறார், தேவனை அவதானிக்கிறார் என்று சிந்தித்து ஆண்டவரை உண்மை சார்ந்து வாழ்கின்ற வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுங்க. விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காய், ஓய்நாள் பாடசாலை பிள்ளைகளுக்காய் உண்மை குறித்த விசுவாசம் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலை காணவில்லையே சுவாமி. அநேக பிள்ளைகள் உலகத்திற்கு பின்பால் சென்று கொண்டிருக்கிறதை காண்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, எசேக்கியாவை போல ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்துக்கு கடந்து வர உதவி செய்யும், சீர்திருத்த விசுவாசத்துக்குள் கடந்து வர உதவி செய்யும், ஆழமாயுமை அறிந்து கொள்ள உதவி செய்யும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கிடக்கு இறைமகனே செவி மூலம் செபிக்கிறோம். நல்ல